அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்கர். இன்னைக்கான வீடியோவில் நம்ம நடராஜன் அண்ட் கேஎல் ராகுல் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரேட் ரிலேட்டடான ரூமர்ஸ் பத்தியும் ஐபிஎல் 2026 ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கேகேஆர்ல நிறைய அதிரடி அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இந்த இயர் அவங்களோட ஹெட் கோச்சா இருந்த சந்திரநாத் பண்டிட்க்கு பாய் பாய் சொல்லியிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இது ரிலேட்டடான ஒரு அபிஷியல் போஸ்டையே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அவங்க போட்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, பரத் அருணும் கேகேஆர்ல இருந்து லீவ் ஆகி எல்எஸ்டியோட பவுலிங் கோச்சா ஜாயின் பண்ணிருக்காங்க. இது ரிலேட்டடா எல்எஸ்டியே அவங்களோட அபிஷியல் ஹேண்டில் போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த இயர் கேகேஆர் எதிர்பார்த்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரியே கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து பிளேயர்ஸையும் நிறைய பேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நமக்கே தெரிஞ்சு அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. சந்திரநாத் பண்டிட் ஆஸ் ஹெட் கோச்சா லீவ் ஆக எக்ஸ் கேகேஆர் பிளேயரான இயான் மார்கனை தான் ஆஸ் ஹெட் கோச்சா அவங்க பாக்குறதா நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. இது ரிலேட்டடா அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. மேபி இது ரூமராக இருந்தாலும் இது அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேகேஆர்ல ஆஸ் அ பிளேயராகவும் விளையாடி இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் 2020 அண்ட் 2021 கேப்டன் பண்ணதும் இயான் மோர்கன் தான். நம்மளும் சந்திரகாந்த் பண்டிட்டோட சர்வீஸை மறக்க கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொல்கத்தா வின் பண்ணாங்கல்ல, அந்த சீசன் கேகேஆர கோச் பண்ணது சந்திரகாந்த் பண்டிட், மென்டார்ஷிப் பண்ணது கௌதம் கம்பீர். சி நடராஜன் டு சென்னை சூப்பர் கிங்ஸா நட்டுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் 2025 எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதற்கான காரணம் இன்ஜுரி தான். டெல்லி கேபிட்டல்ஸ் இவர் மேல பெரிய அளவுக்கு நம்பிக்கை வச்சு 10.75 crores கொடுத்தாங்க. பட் இன்ஜுரி வர இவரால டிசிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவே முடியல. மொத்த சீசனும் பிளே பண்ணி வெறும் 2 மேட்சஸ் மட்டும் தான் விளையாடினாரு. ஹேமங் பதானி டிசியோட ஹெட் கோச்சா இருக்க ஆஸ் அ தமிழ் பிளேயரான நட்டு மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணாரு. அதன் மூலமாவே இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. இப்ப புதுசா வந்த ரூமர் என்ன அப்படின்னா, நடராஜன் சென்னை சூப்பர் கிங்ஸோட அகாடமில அவரோட பிராக்டிஸை கண்டினியூ பண்ண மேபி டிசில இருந்து சிஎஸ்கேக்கு அவர் ட்ரேட் ஆகலாங்கிற ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. அதுலயும் குறிப்பா சிஎஸ்கேவோட அகாடமி ஜெர்சியை வியர் பண்ணிட்டு அவரோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிருப்பாரு. மேபி அவர் டிசில இருந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகலாங்கிற ஒரு ரூமரை ஆன்லைன்ல கிளப்பி விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு எனக்கு தெரியல. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். பிராக்டிக்கலா பார்த்தோம்னா அவர் ஒரு தமிழ்நாடு பிளேயர். மேபி அதனால கூட விளையாடி இருக்கலாம். அது ரிலேட்டடா நமக்கு கிளியரா தெரியல. அது மட்டும் இல்ல, மெகா ஆக்ஷன்லயும் சிஎஸ்கே இவருக்கு பெரிய அளவுக்கு போன மாதிரி எனக்குமே எந்த ஞாபகமே இல்ல. ஸோ இவரு சிஎஸ்கேக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. கேஎல் ராகுல் டு சென்னை சூப்பர் கிங்ஸா இல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸா? ரிப்போர்ட்ஸ் படி கேகேஆருக்கு இவர் போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மின்ட்டும் சிஎஸ்கேக்கு தான் இவர் ரிலேட்டபிளா இருப்பாருங்கிற மாதிரி ஒரு சோர்ஸும் சொல்லியிருந்திருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் நல்லா அடாப்ட் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர். சேப்பாக் மாதிரியான பிச்சஸ்க்கு இவர் கண்டிப்பா உதவுவாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. விக்கெட் கீப்பிங்க்கு ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனாகவும் நல்ல சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடக்கூடிய பிளேயரும் சிஎஸ்கே மென்டாலிட்டிக்கு ஒத்து போற ஒரு நல்ல பிளேயர்னா அது கண்டிப்பா கேஎல் ராகுல் தான். ஹெட் கோச் பிளெமிங் சொன்ன மாதிரி ருத்ராஜ் தான் ஆஸ் அ கேப்டனா கண்டினியூ பண்ணுவாருங்கிற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்தா கேஎல் ராகுல் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டீசெண்டாவே விளையாடலாம். ஏன்னா இந்த இயர் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டிசிக்கு கேப்டனா அக்சர் பட்டேல் தான் இருந்தாரு. ஆஸ் அ பேட்ஸ்மேனா தான் கேஎல் ராகுல விளையாடினாங்க. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு விளையாடிட்டு போயிடலாம். அண்ட் இன்னொரு சைடு கேகேஆர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் இந்தியன் கோர் பேட்ஸ்மேனுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரி தெரியுது. அப்படி ரிப்போர்ட் சொல்றபடி பார்த்தா கேஎல் ராகுல் சிஎஸ்கேக்கு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நல்ல தொகை கொடுத்து கேகேஆர் சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்குமே கேப்டன்சி, விக்கெட் கீப்பிங், ஓபனர்ன்ட்டு எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷனா கண்டிப்பா சஞ்சு சாம்சனை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. பட் நீங்க ஆர்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜோஸ் பட்லரை வெளியே விட்டதே பெரிய ஃபெயிலியராக நான் பாக்குறேன். இந்த சீசன் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி ஜோஸ் பட்லரை விட்டதையே கண்டிப்பா வருத்தப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஒரு தப்பை பண்ணுவாங்களான்னு கேட்டா அதுவுமே கேள்விக்குறிதான். ஸோ பர்சனலா என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நட்டு மேலலாம் சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரி எனக்கு பர்சனலா தோணல. அண்ட் சஞ்சு சாம்சனை விட சிஎஸ்கேக்கு கேஎல் ராகுல் பெட்டர் பர்சனா இருப்பாருன்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன? கேஎல் ராகுல் ஆர் சஞ்சு சாம்சன்ங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.